ராமேஸ்வரத்தின் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் முழுமையாக வடியாத நிலையில் காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக், தற்போது வரை எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியான சூழலில் அதனை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த இந்த டிட்வா புயலின் காரணமா பாத்தீங்களா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதியில பாத்தீங்களா கடந்த 3 நாட்களா கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களா கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் காரணமா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் காந்தி நகர், அண்ணா நகர், அதே போல வேர்க்கோடு, தனுஷ்கோடி அருகே உள்ள நடராஜபுரம், அதே போல காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு. இந்த மழைநீர் தேங்கி நிற்கும் மழைநீர் வடியாத இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்று காலையிலிருந்து ராமேஸ்வரம் பகுதியில பரவலா விட்டு மழை பெய்து வருகிறது. இது ஒரு வகையான மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி இருக்கு. அதை நகராட்சி நிர்வாகம் சார்பாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில மீண்டும் மழை பெய்வது மக்களின் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மழையானது கனமழை மீண்டும் பெய்தால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.